ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேர் லியா. அவளோட அம்மா கூட சேர்ந்து தன்னோட ஃபியான்ஸே ஜியை தான் பார்க்கறதுக்காக காரில் போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேமா போய் என்னோட சன்னின்லாவை வேமா போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேமா போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாமே அந்த சன்னின்லாவோடது தான், அதாவது நம்ம ஹீரோ ஜியோடது தான். அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் வெஹிக்கிள்ஸ் வந்து அலௌட் கிடையாது. அது வந்து ஒரு வாக்கிங் பார்ட் மாதிரி தான். ஸோ இவங்க வேமா அதில் காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஊடையில் ஒரு லேடி வந்துடுறாங்க. அவங்கள பார்க்காம இந்த லியா போயிட்டு அவங்கள இடிக்கிற மாதிரி போயிடுறா. அவங்க போய் கீழே விழுந்துடுறாங்க அந்த கார் இடிச்சு. ஸோ எல்லாருக்குமே பயமாகிடுது. இந்த லியா வந்துட்டு ஒருவேளை அந்த லேடி இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. உள்ளே பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு சீட் பெல்ட் போடாமல் உட்காந்தனால அவங்களுக்கு முட்டி தலையில் அடிபட்டுருது. ஸோ லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. உடனே அவள் வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு அவளால் தான் இந்த மாதிரி ஆச்சு, அந்த லேடியை போய் நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறா. வெளியில் அவங்களுக்கு அவ்வளோ அடிபட்டிருக்கு, உள்ள அவங்களுக்கு சின்ன அடிபட்டதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. இவ பார்க்காம டிரைவ் பண்ணதுக்கு. ஸோ வேமா இறங்கி வெளியில் போகிறா. அங்கே பார்த்தா அந்த லேடி வேறு யாரும் கிடையாது, இவ வந்து ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு இருக்காள் ஜி, அவளோட அம்மா தான் போல். அவங்க அம்மா இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க தன்னோட டாட்டர் இன்லாவை மீட் பண்ணுறதுக்காக. அந்த டாட்டர் இன்லா இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியல. வெளியில் பார்த்தா இவ இறங்கி போகிறா. அந்த லேடி வந்துட்டு தன்னோட டாட்டர் இன்லாக்காக ஒரு ப்ரைஸ்லெட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அவங்க அப்ராட்ல இருந்து. ஸோ அதை வந்துட்டு அவங்க எடுக்க ட்ரை பண்ணும்போது இவ போய் அவங்க கையிலே மிதிக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, எப்படி இந்த மாதிரி பார்க்காம வந்து நடுவில் வந்து விழுந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது அந்த லேடி சொல்கிறாங்க, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க, எனக்கு கை ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, நான் வந்து பார்க்காமலாம் வரல, நீங்கள் தான் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கார் டிரைவ் பண்ணவே கூடாது அப்படின்னும் போது அவ சொல்கிறா, என்ன நீ ஓவராக பேசிட்ட, எனக்கே ரூல்ஸ்லாம் சொல்லி தருவியா, ஆக்சுவலி இது ஃபுல்லாமே என்னோட ஃபியான்ஸையோட இடம் தான், நான் வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கேன், நீ தான் தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அந்த லேடிக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை தன்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நானுமே அந்த வில்லால தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னும் போது இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த லேடி அப்படின்ட்டு. அவ சொல்கிறா, நீ சொல்கிற போயெல்லாம் நான் நம்பவே நினைக்கிறேன், பார்க்கவே ஒரு பெக்கர் மாதிரி இருக்க, நீ வந்து ஜியோட வீட்டில் இருக்கேன்னு சொல்றியா அப்படின்னும் போது அவங்க ஒரு நிமிஷம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த வில்லாவோட கீ எடுத்து காட்டுறாங்க. அவள் அந்த கீயை வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒருவேளை ஜீக்கு வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி கூட அஃபேர் இருக்குமா அப்படின்னு மோசமாக யோசிக்கிறா. அப்போ அவங்க வந்துட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன், அந்த வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னும் போது அவள் நம்பவே மாட்டேங்கிறா, நீ வந்து இந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது எங்களை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ளேருந்து இறங்கி வராங்க, அந்த லியாவோட அம்மா. அவங்க பார்த்தா ஒரு ப்ரைஸ்லெட் வாங்கியிருந்திருப்பாங்க போல், அந்த ப்ரைஸ்லெட் வந்து உடஞ்சி போச்சு. அவங்க இந்த லேடியை பிடிச்சி, நீ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கார் கூடையில் வந்திருப்ப, உன்னால தான் இந்த ப்ரைஸ்லெட் உடஞ்சி போச்சு, என்னோட பொண்ணுக்காக நான் ஆசையாக வாங்கினது, இதுக்கு இப்போவே நீ காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த லேடி வந்துட்டு, அதாவது ஜியோட அம்மா வந்துட்டு, இது எவ்வளோ இருக்கும், இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது 200 யுவான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இவ்வளோ தானே, இதெல்லாம் நான் வந்து அசால்ட்டாக உனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது அவங்க, நீ வந்து எவ்வளோ ஒரு பூவார், நீ வந்து ஒரு ரிச் கிட்டே இப்படி தான் பேசுவியா, நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசிட்டு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓவராக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு நான் இப்போவே உனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கையில் அந்த பாக்ஸ் அவங்க அம்மா பார்த்துட்டு அதை பிடுங்கிட்டு உள்ளே பார்த்தா ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ரேஸ்லெட் இருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு நீ காம்பன்சேஷன்லாம் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, இது வந்து நான் ஸ்பெஷலாக வச்சுருக்கிறது, நான் யாருக்கு இதை கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னும் போது அந்த லியா வந்துட்டு, நீ எங்களோடதை உடைச்சதும் இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, நீ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளுறா. பார்த்தா அவங்க போய் கீழே விழுந்து கல்ல அடிப்பட்டு அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தியை போய் என்னோட பையன் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க பார்த்தா இப்போ கூட அந்த லேடியை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றணும் அப்படின்னு இல்லாமல் திரும்ப திரும்ப அவங்கள புள்ளி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ரிச்னா நாங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, நீங்கள் ரிச்சாக இருந்தால் கூட
ஒரு பூவரை எப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேக்குள்ளே இருந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாங்க அந்த லியாவோட அம்மா. அதில் பார்த்தா அந்த வில்லாக்கு ஏதோ ஒரு பொண்ணு க்ளீனிங்காக அப்ளை பண்ணியிருக்கா, அவளோட ரெஸ்யூமே அது. ஸோ அதை பார்த்தா இவங்களோடது நினச்சிட்டு இந்த வில்லாவில் இருக்கேன்னு சொன்னால வில்லாவில் வந்து க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்ருக்கா போல். என்னமோ அந்த வில்லாக்கே ஓனர் மாதிரியும் உன்னோட ஃபியான்சேக்கு அம்மா மாதிரியும் பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இலக்காரங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜீ வந்துட்டு ஒரு மீட்டிங்காக தான் போயிட்டுருக்கான். ஸோ அவன் வந்துட்டு அம்மா இப்போது ரிட்டன் வந்துட்டாங்களான்னு தெரியல, அவங்க கால் பண்ணாலும் கால் அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்போது நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப ரிட்டன் தான் வந்துட்டு இருக்கான். இங்கே அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதை கூட பார்க்காம இவங்க 2 பேரும் அவங்கள புள்ளி பண்ணுறதுலே தான் இருக்காங்க. அங்கே பார்த்தா ஜியோட கார் வரதை பார்த்த உடனே லியாவோட அம்மா போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பூவரான ஒரு லேடியை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதை பார்த்தா அவன் தப்பாக புரிஞ்சுப்பான்ல, அதனால தான். ஸோ அப்போ பார்த்தா இந்த லியா போயிட்டு அவங்கள இந்த பக்கம் வால்க்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான் அம்மா வந்து இன்னும் வரல, அவங்க என்கிட்ட இன்னும் எந்த காலும் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னும் போது அவள் வந்துட்டு ஐயோ அம்மாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்க பீப்புளை பார்த்தது எனக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்க என்னோட மதர் இல்லை, இப்போவே போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து போயிடுறா. இவங்களுக்கு என்னம்மா நடிக்கிறா அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. அவங்க அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜெனி வந்துடுறா. அவள் வந்துட்டு பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஸோ இவங்க இந்த மாதிரி மயங்கி இருக்கிறத பார்த்த உடனே அவள் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கான்ஷியஸ் வருது. அவங்க முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் ஜெனி வந்துட்டு நான் உங்களுக்காக சிக்கன் சூப் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் குடிங்க, நீங்கள் தெம்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் உனக்கு ஒரு பேர்டனாக இருக்கேனாம்மா, என்னை மன்னிச்சிடு, ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரு ஆர்ஃபன் தான், எனக்கு நீங்கள் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறா. அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வந்துட்டு இப்போது ஒரு விஷயமா வெளியில் போகணும், என் கூட சேர்ந்து நீ வரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. அவளுமே ரெடி ஆகிறதுக்காக போயிடுறா. அவள் போன நிமிஷம் அங்கே நம்ம ஹீரோ இருக்கான்ல ஜி, அவன் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அப்போது அவங்க கிட்ட என்னம்மா இன்னைக்கு நீங்கள் அப்ராட்லேருந்து வரதா சொன்னீங்க, காலே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இங்கே நடந்த எதையுமே சொல்ல வேண்டாம், அவனுக்கு ஒரு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும், பிகாஸ் இப்போ அவன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எந்த எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ அதனால அவங்க வந்துட்டு இல்லை ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வருவேன், நான் வந்து இப்போதைக்கு அப்ராட்லேருந்து கிளம்புற மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், அதனால தான் கால் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அவனுமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க ஆஃப்டர்நூன் போல் இந்த லியாவோட அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஜி வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் அவனுக்கும் அந்த லியாவுக்கும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ரிவர் சைடில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அந்த லியா வந்துட்டு எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வில்லா தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஜீ கிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஜீ சொல்கிறா ஏதாச்சும் ஒன்று கன்ஃபார்மாக சொல்ல, அதை நம்ம வாங்கிடலாம், அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் அங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் என்னோட அம்மா கூட சேர்ந்து அப்படின்னு அவன் சொல்லும்போது அவளுமே சரின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சு இதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மாவையும் அவள் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னோட அப்பா அம்மாவே ரொம்ப தனிமையில் இருப்பாங்க, ஸோ பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஜீ சொல்கிறா உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்ல, அதை வாங்கிடலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட நிறையவே பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க அம்மா வந்துட்டு பரவாயில்ல நம்ம பொண்ணு நல்லபடியாக நம்ம குறிப்படியாக ஒரு வேலை பார்க்குற அப்படின்னு நினச்சிட்டு நானே இதை கேட்கணுன்னு தான் நினச்சேன், நீ வந்து பேலாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்களும் இதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னும் போது ஜீ சொல்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன் நான் வாங்கி கொடுத்தா அதில் நீங்கள் தங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் நமக்கு எங்கே அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒன்று அழுகிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு என் பொண்ணை விட்டு பிரிஞ்சு நான் எப்போவுமே இருக்க மாட்டேன், இப்போது எனக்கு இந்த மாதிரி கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அப்போது ஜீ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருங்க, இப்போ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவன் போகும்போது அந்த சைடில் வந்து யாரோ இறங்கி வர மாதிரி இருக்குது, அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு அவங்களோட அம்மா மாதிரியே இருக்குது. அவன் இல்லை இது நம்ம பிரம்ம
அம்மா தான் இன்னும் அப்ராடில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த லியாவோட அம்மாவும் இந்த சைட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவோட அம்மா தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இங்கே இருக்க வில்லாவில் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுமே அந்த ரிவர் சைடில் இருக்க வில்லாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரியல எதுக்கு அவகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு. அப்போது அவள் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த மாதிரி மட்டும்தான் பார்க்க முடியும், ஸோ உங்களுக்கு தானே தெரியும் இதில் எது பெஸ்ட்டுன்னு, ஸோ நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி ஜியோட அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எனக்காக அவள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, இவளை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது, ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இவளுக்கு இந்த ஒரு வில்லாவை கிஃப்ட் பண்ணியே ஆகணும், நான் சொன்னால் இவள் வேணா நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவா, பட் நான் சொல்லாமல் அவளுக்கு வாங்கி தர போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி இந்த ரிவர் சைடில் இருக்க வில்லாவை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லியா தான் இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காளே. ஸோ வேமா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வரா, நாங்கள் ஆல்ரெடி இதை பேசி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவள் பேச வரும்போது அந்த லேடியை பார்த்தோன்னே நீ என்ன இங்கே பண்ணுற, உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது இங்கே வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட பணம் இருக்குது, நான் வருவேன், இதை கேட்குறதுக்கு நீங்கள் யார், இது ஒன்றும் உங்களோட இடம் கிடையாது அப்படின்னும் போது அந்த லியாவோட அம்மா சொல்கிறாங்க அன்னைக்கே உன்னை கொலை பண்ணி போட்டிருந்தா இந்தளவு இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன், நாங்களாம் ரிச் பீப்புள் கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜியோட அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு அம்மா பொண்ணாக இருக்காங்க, இவங்கள போய் எப்படி தான் என்னோட பையனுக்கு பிடிச்சிச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியாவில் அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் பார்த்து என்ன உன்ன மாதிரி ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவளா, உன்ன மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கா, நீங்களாம் பெக்கர்ஸ், நீங்களாம் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு வில்லாலாம் வாங்குறத பற்றி யோசிக்க கூட கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன பேசினது கூட பிரச்சனை கிடையாது, பட் வயசில் பெரியவங்கள நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அந்த லியா அடிக்க வரும்போது அவன் வந்து அந்த லியாவோட கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. ஸோ இப்போ அந்த லியாவோட அம்மாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவள் அடிச்சிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமா இருக்கு. அந்த லியா வந்துட்டு நான் இப்போவே போய் என்னோட ஃபியான்ஸை கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன், அவன் உங்களை என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க அப்படின்னும் போது ஜியோட அம்மா நீ போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லாவை அவங்களே வாங்கிடுறாங்க. இந்த லியா வந்துட்டு இதை போய் தன்னோட ஃபியான்ஸை கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு போயிடுறா. ஸோ அங்கே போயிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை வந்து வெளியில் போன்னு சொல்லிட்டு அவன் மடியில் உட்காந்துக்கிறா. அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது, பட் அவளை தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறான். ஸோ அவன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது என்னோட ஃபேஸில் பாரு அப்படின்னு சொல்கிறான். அந்த அடி வாங்கின தழும்பு இருக்கு. அவன் பரவாயில்ல உன் மேக்கப் என்ன புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் நீ என்ன பைத்தியமா, என்னை ஒருத்தி வந்து அடிச்சிட்டா, அந்த வில்லா வந்து வாங்குறேன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு அப்படின்னும் போது அவன் சொல்கிறான் அப்படியா நீ வந்து இதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காத, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டியில் வந்து அங்கே நம்ம ஜியோட அம்மாவுமே வர போகிறாங்க. அங்கே லியாவோட அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது லியாவோட அம்மா வந்துட்டு கையில் அந்த லேடிக்கிட்டேருந்து வாங்கின ப்ரைஸ்லெட்டை தான் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த லியா வந்து சொல்கிறா அம்மா நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஓல்ட் லேடி கொடுத்த ப்ரைஸ்லெட்டை போய் வச்சிட்டு இருக்கீங்க, அவளே ஒரு பேக்கர், அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் திங்ஸ் வாங்க மாட்டாங்க, இதை போய் நீங்கள் எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்க இந்த பார்ட்டியில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இதை நான் விற்கலான்னு தான் கொண்டு போனேன், பட் இதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா, 1 லட்சம்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் வந்து எப்படி இதை விட முடியும், அதனால தான் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது அவளுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லேடிக்கிட்ட எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான ப்ரைஸ்லெட் வந்துச்சு அப்படின்னு அவங்க இதை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜீ வந்துடுறான். அவனுக்கு தான் அவங்க அம்மாவோட ப்ரைஸ்லெட் தெரியும்ல, அவன் அதை பார்த்துட்டு இது எங்கள் அம்மாவோடது, இது எப்படி உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க என்னது உன்னோட அம்மாவோடது, அவனோட அம்மா இன்னும் அப்ராட்லேருந்து வரலப்பா அப்படின்னும் போது அவனுக்கு அப்போ தான் ஆகுது. ஆமாம் இதுவும் பார்க்க லைட்டாக அப்படி இருக்கு, ஒரு வேலை சிமிலராக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி நீங்கள் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினையும் அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவளுக்கு பேக்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்டோருக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஸ்டோர் வந்துட்டு ஜியோடது தான், பட் அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற யாருக்குமே இதுதான் ஜியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம ஹீரோயின் போய் அங்கே பேக்கை பார்க்குறா, பார்த்தா அந்த டிஜிட்லேயே தெரிஞ்சிருது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு. அவள் இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம் நம்ம நார்மல் ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட வந்து கார்டு இருக்குது, அதாவது இதில் இந்த ஸ்டோரில் வந்து வாங்கிக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ வாங்கி தரேன், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, என்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின்மே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒருத்தி வரா, அங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா போல்.
வந்துட்டு உங்களை பார்க்கவே பூவா கேர்ள்ஸ் மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து எப்படிங்க அஃபோர்ட் பண்ணுவீங்க? நீங்கள் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இது இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அந்த லேடி சொல்கிறாங்க, யார்கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படி தான் பேசுவியா? அவங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண கூட வந்திருக்கலாம், அது எப்படி நீ இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணலாம்? உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமாம் உங்களை பார்த்தாலே தெரியுது, உங்களுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்கணும், நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிடுறாங்க. அவன் அங்கே வந்துடுறான். அவன் வந்த உடனே அவனுக்கு தெரியும்ல அவங்க அம்மாவை. ஸோ அவன் பார்த்துட்டு, மேம் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பீப்புள்ஸை தான் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு வச்சுருக்கீங்களா? ஒரு கஸ்டமரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னும் போது அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவனே டென்ஷன் ஆகிடுறான். அங்கே அவளுக்கு வந்து பயமாகிடுது, இவங்க யார் உண்மைக்கே அப்படின்ட்டு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், இது வந்து நம்ம பாஸோட அம்மா தான், நீ எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் மன்னிக்க போகிறதே கிடையாது, இவளை இப்போவே நீங்கள் ஃபயர் பண்ணுங்க அப்படின்னும் போது அவள் மன்னிப்பு கேட்குறா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் அவளை வந்து ஃபயர் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் பார்ட்டியில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லியா இருக்கால அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். லியா கிட்ட, என்னோட அம்மா வந்தாங்கன்னா நீ அவங்க கிட்ட நல்லபடியாக பேசு, அவங்க ரொம்பவே ஜோவியலாக இருப்பாங்க, கண்டிப்பாக உன்னை அவங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், நம்ம வேகமாகவே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசும்போது அந்த லியாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் சொல்கிறா, உன்னோட அம்மா பாரு, பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பிடிச்சி போயிடும், நான் அவங்களை ரொம்பவே நல்லா கேரிங்காக பார்த்துப்பேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவன் அம்மா வந்து வந்துட்டாங்கன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க இப்போ வீட்டில் தான் இருப்பாங்க, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டு போகிறான். அப்போது அந்த லியா மனசுக்குள்ள, அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலனா மட்டும் எனக்கு என்ன, நான் மேரேஜ் பண்ணிவிட்டு சொத்தெல்லாம் நான் தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. போனால் நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட், அதாவது அந்த பொண்ணு இருக்கால ஹீரோயின், அவள் கூட சேர்ந்து தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அங்கே ஒரு வேஸ் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்த்தா அவனோட அப்பா மாதிரி அவன் வச்சுருப்பான் போல். ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்து போயிட்டார் ஒரு ஆக்சிடெண்ட்டில், அவர் தான் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை பில்ட் பண்ணியிருக்காரு. இந்த வேஸ் வந்துட்டு அவங்க அப்பா மாதிரி நினச்சி அவன் வந்து கூடவே வச்சிட்டு இருப்பான். ஸோ இப்போ அவங்க அம்மா இதை வச்சுருக்கும்போது அவன் என்னாச்சுமா அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை மன்னிக்க போகிறதே கிடையாது, உங்கள் அப்பா கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் நீ ஒரு பலனாகவே இல்லை, நீ வந்து அவரை மேலுமே இன்னுமே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க அப்படின்னும் போது அவனுக்கு அது ஒரு மாதிரி இமோஷ்னலாக ஆகிதான். முட்டி போட்டு, அம்மா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து உன்னோட லவ்ல ஒரு பிளைண்ட் ஆகியிருக்க, அந்த லியா வந்துட்டு உன்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, உன் கம்பெனிலேருந்து நிறைய அசட்டை திருடிட்டு இருந்திருக்கா, உன்கிட்டேருந்து கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்கா, அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கா அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், அம்மா அவள் அப்படிலாம் பண்ண மாட்டாமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்துட்டு அதுக்கான எல்லா ரிப்போர்ட்ஸும் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி அவள் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, நம்ம ஒரு லூஸு மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அவள் நிறைய அசட்ஸை திருடி இருந்திருக்கா, அதுவும் இல்லாமல் பாதி ஷேர்ஸை வந்து அவள் பேரில் வேற எழுதி வச்சுருந்துருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு, உன்னை நான் மன்னிக்க போகிறதே கிடையாது அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், அம்மா எனக்கு இந்த மாதிரின்னு தெரியாதுமா, நான் பிளைண்டாக அவளை ட்ரஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் புரியுது அவள் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் காட்டுறாங்க, பார்ட்டியில் வந்து அந்த லியாவோட அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே அவங்க வந்துடுறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மா அவங்கள பார்த்த உடனே, எங்கேயும் நீ திரும்ப வந்துட்டியா, இங்கே என்ன க்ளீனிங் ஒர்க் பார்க்குறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னும் போது அவங்க கணத்தில் அரைஞ்சிட்டு, இன்னும் கூட நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பார்த்தா அவள் சொல்கிறா, நீ யார், தேவையில்லாமல் எதுக்கு இப்போ என்ன அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, உன்னோட ஃபியான்ஸோட அம்மா தான் நான் அப்படின்ட்டு. அவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, பட் அவள் அதை நம்புகிற மாதிரி இல்லை. அவள் வந்துட்டு, இப்போ என் ஃபியான்ஸே வந்துட்டு தான் இருக்கான், நீங்கள் என்னை அடித்ததுக்கு கண்டிப்பாக நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தருவேன் அப்படின்னும் போது அவங்க ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டு, இது வந்துட்டு என்னோட கம்பெனிலேருந்து நிறைய அசட்ஸை திருடுனதுக்கு அப்படின்னு இன்னொரு கணத்தில் அரைஞ்சிட்டு, நீ வந்து எல்லாருக்கிட்டையும் மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கல அதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மாதிரி அவங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஜியோமே வந்துடுறான். வந்தோடனே அவள் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, இவங்க யாருன்னே தெரியல, இவங்களோட அம்மான்னு சொல்லிட்டு என்னை வந்து தேவையில்லாமல் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவனுமே, நீ வந்து இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், என்னோட அம்மாவே நீ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்க, உன்னை போய் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் நினைக்கிறியா, இப்போ உன்னை போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான்.
எங்கள் கம்பெனி அசட்லாம் திருடினனால அவளையும் அவளோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க கிட்டேருந்து அந்த ப்ரேஸ்லெட்டையுமே அவங்க பிடுங்கிடுறாங்க. அப்போது அந்த லியா சொல்கிறான், முன்னாடியே இதுதான் உன்னோட அம்மான்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அப்போது ரிச் இல்லைன்னா ஒரு பூவராக நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா, இந்த மாதிரி ஒரு டாட்டர் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படியே இந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.